ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம வெப் ஸ்க்ராப்பிங்கில் ஐஃப்ரேம் டேக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா எப்படி ஸ்க்ராப் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் சேம் சைட் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதே சைட்டில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஐஃப்ரேம் டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே எனக்கு சம் டேட்டாஸ் இருக்குது. ஓகே, இந்த டேட்டாவை எப்படி ஸ்க்ராப் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஐஃப்ரேம் டேக் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒரு வெப் பேஜில் இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்துகிட்டு வந்துட்டு ஸோ நம்மளோட சைட்டில் நம்ம வந்து ஷோ பண்ணணும் அப்படின்னா ஐஃப்ரேம் டேக் யூஸ் பண்ணி நம்மளால் ஷோ பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே டேட்டாஸ் இருக்குது, டிஸ்பிளே ஆகுது இந்த பேஜில். பட் ஆனால் இந்த டேட்டா வந்துட்டு எனக்கு இந்த பேஜில் இருக்கக்கூடிய டேட்டா கிடையாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவோட இப்போ இதனுடைய நேம் எடுத்து நான் இங்கே சர்ச் பண்ணேன் அப்படின்னா அந்த சோர்ஸ் கோடில் எனக்கு கிடைக்காது. ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா அந்த டேட்டா எனக்கு கிடைக்கல. ஓகே, ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா இது வந்து வேறு ஒரு வெப்பேஜ்லேருந்து எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகே, ஸோ இது எப்படி ஸ்க்ராப் பண்ணுறதுன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பேஜ் ஆக்சுவலாக இந்த டேட்டாவெலாம் டிஸ்பிளே ஆகிற இதனோட பேஜ் எதுன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சோர்ஸ் கோடில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஐஃப்ரேம்னு சொல்லிட்டு ஒரு டேக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோர்ஸ் யூஆர்எல் வந்து நம்ம கெட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த டேட்டாவை நம்மளால் எடுத்துட முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இதனுடைய ஆக்சுவல் யூஆர்எல். ஓகே, ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டேட்டாஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம இதிலேருந்து ஸ்க்ராப் பண்ண வேண்டியது இந்த சோர்ஸ் யூஆர்எல். ஓகே, அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த யூஆர்எலுக்கு நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த டேட்டா எல்லாமே நமக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ அதில் போய்ட்டு நம்ம இந்த இமேஜஸ் அப்புறம் அதனோட நேம் அதில் வந்து பார்த்திங்கன்னா லேர்ன் மோர்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் போனால் நமக்கு அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஓகே, ஸோ இது எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து நான் இந்த யூஆர்எலுக்கு ஃபஸ்ட் ரெக்வஸ்ட் கொடுத்து அந்த ஐஃப்ரேமோடைய சோர்ஸ் யூஆர்எல் நான் வந்து ஃபஸ்ட் கெட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி எனக்கு தேவையான ரெக்கார்ட் மாடியூல்ஸ் எல்லாத்தையுமே நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாடியூல்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பற்றி நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள். ஓகே, அந்த வீடியோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம அந்த சோர்ஸ் யூஆர்எல் வந்து கெட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த யூஆர்எலுக்கு நான் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். ஸோ request.get. ஸோ இந்த யூஆர்எலுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு ஸோ ஒரு பியூட்டிஃபுல் சூப் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ வேறு கண்டென்ட்டை எடுத்துகிட்டு இல்லை பாஸ் பண்ணிவிட்டு ஸோ பார்சர் டைப் எல்எக்ஸ்எம்எல் கொடுத்துட்டு ஸோ இதுலேருந்து நான் ஃபைன் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஐஃப்ரேம் டேக். ஓகே, ஸோ இந்த டேக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சோர்ஸ் யூஆர்எல் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம வந்து ஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ சூப் டாட் ஸோ ஃபைண்ட் எனக்கு வந்து ஐஃப்ரேம்ன்ற டேக் வந்து நான் ஃபைன் பண்ண போகிறேன். ஓகே, ஐஃப்ரேம். ஓகே, ஸோ என்னோடய ஐடி வந்து ஐஃப்ரேம்னு இருக்குது. ஸோ மேபி வேறு ஏதாவது ஐஃப்ரேம்ஸ் இங்கே எதுவும் இல்லை. ஸோ ஒரு ஐஃப்ரேம் தான் இருக்குது. இல்லை ஸ்பெசிஃபிக்காக நான் அதை எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஐடி வந்து எனக்கு ஐஃப்ரேம்னு இருக்குது. ஓகே, ஸோ ஐஃப்ரேம். ஸோ இந்த ஐடியில் இருக்கக்கூடிய ஐஃப்ரேம் டேக்ஸை நான் வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணுறேன். ஸோ இது எனக்கு வந்து பர்டிகுலராக அந்த ஐஃப்ரேம் டேக்கை மட்டும் எனக்கு கெட் பண்ணி எனக்கு தரும். ஸோ இதில் வந்து நம்ம அந்த சோர்ஸ் யூஆர்எல் கெட் பண்ணணும். ஸோ நமக்கு அந்த ஐஃப்ரேம் கிடச்சிடுச்சு. ஸோ அதில் வந்து சோர்ஸ் யூஆர்எல் கெட் பண்ணுறதுக்கு ஸோ .get ஸோ அந்த எஸ்ஆர்சின்ற இந்த ஆட்ரிபியூட்டை நான் அதனோட வேல்யூ கெட் பண்ணணும். ஓகே, அந்த ஆட்ரிபியூட் நேம் கொடுத்திங்கன்னா அதனோட வேல்யூ நமக்கு கிடச்சிரும். ஓகே, நமக்கு இந்த யூஆர்எல் இருக்குது, அதனுடைய அந்த டொமைன் நேம் இல்லை. ஸோ இதை வந்து நம்ம மேனுவலாக வந்து ஹார்ட் கோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ இங்கே வந்து நான் இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐஃப்ரேம் யூஆர்எல்னு சொல்லிவிட்டு வர இந்த டேட்டாவையும் ஸோ இதையும் வந்து நான் கன்கேட் பண்ணிக்கிறேன். ஸோ கன்கேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இது ஃபுல் யூஆர்எல் கிடச்சிரும். ஸோ இந்த யூஆர்எலுக்கு நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த அனிமலோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல் யூஆர்எல் இருக்குது. ஓகே, ஸோ இதிலேருந்து நம்ம இந்த யூஆர்எலுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தோன்னா நமக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு கிடச்சிரும். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இமேஜ் தேவை, அப்புறம் வந்து அதனுடைய நேம் தேவை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லேர்ன் மோரில் இருக்கக்கூடிய டேட்டாவும் எடுக்கணும். ஸோ இந்த லேர்ன் மோரை நான் கிளிக் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஸோ அதனோட ஃபேமிலின்ற ஒரு பராமீட்டர் வந்து பாஸ் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேமை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த யூஆர்எலும் நம்ம எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம இதுக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்து இது எந்த டெவ்வில் இருக்குன்றதை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதுக்கு நான் இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு இதுலேருந்து நான் ஒரு பிளாக் மட்டும் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டர்ட்டில் ஃபேமிலி கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு டிவ்க்குள்ளே இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டர்ட்டில் ஃபேமிலின்றதில் அந்த டிவ்வில் தான் இருக்குது, அந்த கிளாஸில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் டர்ட்டில் ஃபேமிலி கார்டுன்ற இந்த டிவை எடுத்தேன் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் என்னால் எடுத்துக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து நான் இந்த யூஆர்எலுக்கு அகெயின் நான் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கணும். ஸோ ஒரு கெட் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். ஸோ கெட் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு அகெயின் நான் வந்து இதுலேருந்து பார்ஸ் பண்ணி எடுக்கணும்.
ஸோ எனக்கு தேவையான அந்த டிவ்வை மட்டும் நான் எடுக்கணும். அதுக்கு திரும்ப நான் ஒரு பியூட்டிஃபுல் சப் ஆப்ஜெக்ட்டை வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதிலேருந்து நான் வந்துட்டு இப்போது என்ன ஃபைன் பண்ண போகிறேன்னா, இந்த டிவ்வை வந்து ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு எல்லா இந்த டர்ட்டில் ஃபேமிலி கார்டுன்ற இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய எல்லா டிவ்வுமே எனக்கு தேவை. ஸோ அதனால் ஃபைண்ட் ஆல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து டிவ்வில் இருக்குன்றதுனால டிவ் டேக் கொடுத்துட்டு, ஸோ கிளாஸ் நேம் வந்து ஸோ இந்த நேம், இந்த டர்ட்டில் ஃபேமிலி கார்டுன்ற இந்த நேமை வந்து நான் அதில் பாஸ் பண்ண போகிறேன். இந்த கிளாஸ் நேமில் இருக்கக்கூடிய டிவை வந்து எனக்கு ஃபைன் பண்ணணும். ஸோ இதில் எடுத்தோம் அப்படின்னா எனக்கு இந்த கிளாஸ் நேமில் இருக்கக்கூடிய எல்லா டிவுமே நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான எல்லா டிவ்ஸுமே கிடச்சிருச்சு. ஸோ இதில் இருந்து நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம எடுக்கணும். ஸோ இதில் பர்டிகுலராக நான் ஒரே ஒரு டிவ் மட்டும் காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இமேஜ் இருக்குது. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது என்ன நேம், அந்த அனிமலோட நேம் என்ன. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா நமக்கு அதனுடைய யூஆர்எல் என்னன்றது இருக்குது. ஸோ இந்த யூஆர்எல்ல போய்ட்டு அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த இமேஜ் யூஆர்எல், அப்புறம் வந்து அதனோட ஃபேமிலி நேம் என்ன, ஸோ அப்புறம் இந்த யூஆர்எல் லேர்ன் மோர் யூஆர்எல் வந்து நான் ஸ்க்ராப் பண்ண போகிறேன். ஸோ இதை எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஸோ அதை பற்றின இன்னும் மோர் டீட்டெயில் வேணும் அப்படின்னா அந்த யூஆர்எலுக்கு நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்து அந்த டீட்டெயில் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து இந்த இமேஜ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஃபேமிலி நேம், அப்புறம் இந்த லேர்ன் மோர் யூஆர்எல் வந்து நம்ம எடுக்க போகிறோம். இந்த டிவ் லிஸ்ட்டை வந்து நான் வந்துட்டு ஒரு வேரியபிளாக நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் டிவ்ஸ் அப்படின்ட்டு ஒரு வேரியபிளாக ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அந்த டிவ்ஸ் வந்து நான் ஐட்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் மல்டிபிள் டிவ் இருக்குது. ஸோ ஒரு லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதை ஐட்ரேட் பண்ணிவிட்டு ஸோ இதுலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு டிவ்லேயும் வரும்போது ஸோ ஃபஸ்ட் வந்து எனக்கு அந்த இமேஜ், அந்த டர்ட்டிலோட இமேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ இமேஜ்ன்ட்டு ஒரு யூஆர்எல் ஒரு வேரியபிளில் ஸோ வரக்கூடிய அந்த டிவ்வில் இருந்து ஸோ நான் வந்து ஃபைன் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து இமேஜ்ன்ற டேகை ஃபைன் பண்ணிவிட்டு ஸோ அதிலேருந்து எனக்கு சோர்ஸ் ஆட்ரிபியூட்டை நான் கெட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதனுடைய இமேஜ் யூஆர்எல் வந்து எனக்கு கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி நேம். ஸோ ஃபேமிலி நேம் வந்துட்டு எனக்கு டிவ்வில் ஸோ H3 டேகில் இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து நான் ஃபைன் பண்ணேன் அப்படின்னா ஸோ எனக்கு ஃபேமிலி நேம் கிடச்சிரும். ஸோ அதனுடைய டெக்ஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா அந்த டேக்கில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் டேட்டா நமக்கு கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த லிங்க் எடுக்கணும். ஓகே, லேர்ன் மோர்ன்ற அந்த லிங்க்கை வந்து நான் எடுக்கணும். ஸோ இந்த லிங்க்கை வந்துட்டு ஏ டேக்கில் இருக்குது. ஓகே, ஸோ இதுலேருந்து நான் ஃபைன் பண்ணுறேன். ஸோ ஃபைண்ட் ஏ டேக். ஸோ அதுலேருந்து href ஆட்ரிபியூட் எடுத்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்துட்டு அதனுடைய லேர்ன் மோர் யூஆர்எல் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த யூஆர்எலுக்கு அகெயின் நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்கணும். ஓகே, ஸோ இந்த யூஆர்எலோட இது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய டொமைன் நேம் வந்து இல்லை. ஸோ அதை வந்து நான் இங்கே கன்கேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த யூஆர்எலுக்கு அகெயின் நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த டர்ட்டில் பற்றினா நமக்கு ஃபுல் டீட்டெயில் கிடைக்கும். ஸோ இதில் வந்து எனக்கு இந்த டேட்டா மட்டும் தான் தேவை. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பேராகிராஃப் டேக்கில் இருக்குது. ஸோ லீடுன்ட்டு ஸோ இந்த டேக்கில் இருக்கக்கூடிய டேட்டாவை தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் அகெயின் நான் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கணும். ஸோ ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு ஸோ இதுக்கு அகெயின் நான் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன் அந்த லேர்ன் மோர் யூஆர்எலுக்கு. அகெயின் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு ஸோ இதிலேருந்து நான் ஃபைன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் மோர் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு ஃபைன் பண்ணணும் அந்த பேராகிராஃப் டேக்கை. ஸோ அதனுடைய கிளாஸ் வந்து ஸோ லீடுன்ற நேமில் கிளாஸ் நேம் இருக்குது. ஸோ இதை நான் ஃபைன் பண்ணேன் அப்படின்னா ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த டேட்டா எல்லாமே நமக்கு கிடச்சிரும். இப்போது இதிலேருந்து எனக்கு தேவையானது வந்து இந்த டெக்ஸ்ட் மட்டும் தான். ஓகே, இந்த ஸ்பேன் டேக் ஸ்ட்ராங் இது எதுவுமே தேவை கிடையாது. ஓகே, அதுலேருந்து நான் அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் நான் கெட் பண்ணிக்கிறேன். ஸோ கெட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுலேருந்து ஒரு டீட்டெயில்ஸை மட்டும் நான் வந்துட்டு கெட் பண்ணி பார்க்குறேன். ஸோ நமக்கு தேவையான எல்லாம் கரெக்டாக வந்திருக்கான்ட்டு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் இமேஜ், அப்புறம் வந்துட்டு ஃபேமிலி நேம், மோர் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த 3 டேட்டாவை நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நமக்கு இமேஜோடைய யூஆர்எல் கிடச்சிருக்கு, அப்புறம் அதனுடைய நேம் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மோர் டீட்டெயில்ஸும் கிடச்சிருக்கு. பட் அதை நம்ம ஸ்ட்ரிப் பண்ணிக்கலாம். ஸ்பேசஸ் அந்த இதெல்லாம் இருக்குது, ஸ்பேஸ் நிறையா இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில். ஸோ ஸ்ட்ரிப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக கிடச்சிச்சு. ஸோ இதை வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு டிக்ஷனரியை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இமேஜ், ஸோ அது வந்து இமேஜ் வேரியபிளில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எல்லா டீட்டெயில்ஸ் எடுத்தாச்சு. ஸோ இதை வந்து நான் வந்துட்டு ஸோ எனக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து ஒரு ஓகே ஸோ இது எல்லா டேட்டாவே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு லிஸ்ட்டில் வந்து நான் இதை அப்பன் பண்ணிக்கிறேன். டேட்டாஸ் டாட் அப்பண்ட் ஸோ டேட்டா. ஸோ எனக்கு பிரேக் தேவையில்ல. ஸோ இது எல்லா டீட்டெயிலும் நான் எடுக்க போகிறேன். ஸோ எல்லா டீட்டெயிலும் எடுத்துகிட்டு ஸோ இதை ஃபைனலில் நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட்டை கூட ஜென்ரேட் பண்ணிக்கலாம். பாண்டாஸ் யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். நான் எக்ஸலாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து நான் turtle.xlsxன்னு சொல்லிட்டு நேம் வச்சுக்கிறேன். ஸோ இண்டெக்ஸ் வந்து தேவையில்ல. ஸோ இது கொடுத்துட்டு ஸோ இது எனக்கு ஒரு டேட்டாவும் வரும்போது நான் ஜஸ்ட் இதை அந்த டேட்டாவை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ எல்லா டேட்டாவும் முடிஞ்சோடனே எனக்கு வந்து இது ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை வந்து நான் கன்சோலில் ரன் பண்ணுறேன். ஸோ demo.py
ஓகே, இப்போ நமக்கு எல்லா டேட்டாவும் ஸ்க்ராப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ரிப்போர்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து யூஆர்எல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி நேம், அப்புறம் அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஸ்க்ராப் ஆயிருக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு எப்படி ஐஃப்ரேம்லேருந்து எப்படி டேட்டாவை ஸ்க்ராப் பண்ணுறதுன்றதை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம அடுத்த டாபிக் பற்றி பார்க்கலாம். ஓகே, பை.